ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் தான் பண்ண போகிறோம். இந்த சாம்பார் மைல்டாக ஸ்பைஸியாக, லிட்டில் ஸ்வீட், சூப்பர் அரோமேட்டிக் சாம்பார். இட்லியில் போட்டால் ஃபுல்லாக சோக் ஆகும் கன்சிஸ்டன்சி. இந்த சாம்பாருக்கு ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணிடலாம். பருப்பு, பாசிப்பருப்பு, தேவையான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சேர்த்து இந்த சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ண பிறகு 4 கப் தண்ணி சேர்த்து குக்கர் மூடிட்டு 2 விசில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். இந்த ரெசிபியில் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணல, அதுதான் ஹோட்டல் டேஸ்ட் சீக்ரெட். பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடானோடனே லோ ஃப்ளேம் மாற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் சீரகம், 6 ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோவாக நல்லா வாசனை வர மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்கறதுனால சாம்பாருக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். 2 ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சீரகம் தனியாலாம் சேர்க்கறதுனால சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் கருக விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு 10லேருந்து 12 வேடிகை மிளகாவை சேர்த்துக்கணும். இந்த வேடிகை மிளகா சாம்பாருக்கு ரொம்ப நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அது கூடவே காரத்துக்கு நான் ஒரு 6லேருந்து 7 கார மிளகா சேர்த்துன்னு இருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். மிளகா தொட்டு பார்த்தா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், அப்போ சரியாக இருக்கும். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்க்கறதுனால சாம்பாரோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடணும். சூடாக இருக்கக்குள்ளே பவுட்ரு பண்ணக்கூடாது. பவுட்ரு பண்ணோம்னா பவுட்ரு திரி ஆகிடும். அதில் சாம்பார் வச்சோம்னா சாம்பார் நல்லா இருக்காது. அதனால நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். இந்த பவுடரை ஒரு 18 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போல்லாம் சாம்பார் வைக்கிறோமோ அப்போ இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து, கடாய் நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 கப் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, 1 கப் சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் சாம்பாரில் சேர்க்கறதுனால சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் ஃப்ரை ஆகின்னு இருக்கக்குள்ளவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா சாஃப்ட் ஆகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பெருங்காயம் 1/2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பெருங்காயம் வாசனை வர மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை சேர்த்துக்கணும். புளியோட ரா ஸ்மெல் போகிற மட்டும் நல்லா பாயில் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லம் சேர்க்கறதுனால சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி அரைச்ச மசாலா பவுடர் 5 ஸ்பூன், இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கணும். இப்போ பாயில் ஆகி இருக்கிற சாம்பாரில் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்தமாரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிற சாம்பாரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கேரட், பீன்ஸ் இல்லைன்னா முருங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர்லேயே 2 விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு ப்ரெஷரெல்லாம் இறங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணணும். இப்போது ஒரு ஸ்மாஷர் எடுத்து நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு தாலை ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இந்த ஸ்மாஷ் பண்ண தால் கூட ஆல்ரெடி பாயில் ஆகி இருக்கிற சாம்பாரை எடுத்து இதில் ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாயில் பண்ண வைக்கணும். சாம்பார் திக்காக இருக்கக்கூடாது, சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி, நெய் நல்லா சூடானே 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 கப் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2, காஞ்ச மிளகா கலர் திரும்பின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாயிலாக இருக்கிற சாம்பாரில் இந்த தாளிச்சந்தை கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து எல்லா சாம்பாரையும் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி ஆச்சு. சாஃப்டான இட்லி வடைக்கு இந்த சாம்பார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.
கூடவே சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.